டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கிராமத்தில் 2 நண்பர்கள் சின்னன் பொன்னன்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாங்க. சின்னன் பணக்காரன், ஆனால் பயந்த சுபாவம் உடையவன், நல்லா படிக்கக்கூடியவன். ஆனால் பொன்னன் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன், தைரியசாலி, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். அந்த வருஷம் 10th ஸ்டாண்டர்டில் யார் முதல் ரேங்க் வாங்கி வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நல்ல கணிசமான ஒரு தொகையை பரிசு தொகையாக தரப்போகிறதாக அந்த கிராமத்துடைய ஜமீன்தார் அறிவிச்சார். எல்லாருமே சின்னன் தான் வெற்றி பெறுவான்னு நினச்சிட்டு இருக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக பொன்னன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினான். அவன் என்னென்ன செஞ்சு தன்னோட கோலான ஃபர்ஸ்ட் ரேங்கை அடைஞ்சான் அப்படின்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு தோணுது இல்லையா? வெல்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் மோட்டிவ் ஃபார் ஹாப்பி லைஃப். இது என்னோட நியூ யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த சேனலில் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களையும், என்னை சுற்றி நடந்த விஷயங்கள்லேருந்து கிடைச்ச அனுபவங்களையும், அதுலேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடங்களையும் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக வாழறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம பின்பற்ற வேண்டியவை. இப்போ இந்த கதையில் பொன்னன் எப்படி தன்னோட கோலான ஃபர்ஸ்ட் ரேங்கை வாங்கி இந்த பரிசு தொகையை வின் பண்ணான்ட்டு நம்ம பார்ப்போமா? சுபாவத்திலேயே ரொம்ப தைரியசாலியான பொன்னன் முதல்ல தன்னோட மனசுல நேர்மறை சிந்தனையோட, அதாவது பாசிட்டிவ் திங்கிங், நேர்மறை சிந்தனையோட தான் நிச்சயமாக வெற்றி பெறுவோன்ற திங்கிங்கோட அந்த செயல்களை ஆரம்பிச்சான். தன்னோட பரீட்சைக்கு தேவையான நாலேஜ், அதாவது அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்க ஆரம்பிச்சான். ஸோ நாலேஜ் 2வது விஷயம் நண்பர்களே. 3வது பிளானிங், திட்டமிடல். அதாவது எந்த சப்ஜெக்ட் முதல்ல படிக்கணும், அதுக்கு எவ்வளோ தேவையான கால வரையளவு, எப்படி ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு அவன் பிளான் பண்ண ஆரம்பிச்சான். அடுத்ததாக ஊரில் இருக்க நிறைய பேர் சின்னன் தான் நிச்சயமா ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவான்னு நினச்சி பொன்னனை ரொம்ப இகழ்ச்சியாக பேசினப்ப அதையெல்லாம் கேர் பண்ணாமல் செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட தன்னோட செயல்களை செய்ய ஆரம்பித்தான், அதாவது தன்னம்பிக்கை. இது 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட், முழுமையான கான்சன்ட்ரேஷன், முழுமையான ஈடுபாட்டோட ஃபோக்கஸ்டாக தன்னுடைய செயலை அவன் செய்தான். ஸோ கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது 5வது பாயிண்ட். 6வது பாயிண்ட், விடாமுயற்சி. ஆமாம், எல்லாரும் சொல்கிறாங்களே, எல்லாரும் இகழ்ச்சியாக பேசுகிறாங்களேன்றதுக்காக சலிப்பு ஏற்பட்டுக்காம விடாமுயற்சியாக தன்னுடைய செயல்களை செய்ய ஆரம்பித்தான். அந்த பரீட்சைக்கு, அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவன் தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்க ஆரம்பித்தான். ஸோ விடாமுயற்சின்றதும் லைஃப்பில் ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் அவன் ரொம்ப தைரியமாக செஞ்சான். ஸோ தைரியமும் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம். அதே சமயம் எந்த விஷயத்துக்குமே நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தில் நம்ம செய்யணுன்ற ஆர்வத்தையும் நம்ம வளர்த்துக்கணும், அதாவது இன்ட்ரெஸ்ட். நமக்கு சலிப்பு ஏற்பட்டால் நம்மளுடைய எனர்ஜி குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஊக்கமும் எனர்ஜியும் வேணும்னா முதல்ல ஆர்வமும் நமக்கு தேவை. ஸோ நண்பர்களே, லைஃப்பில் எந்த விஷயத்துக்கும், அது வேலையாக இருக்கலாம், ஒரு சின்ன சேலஞ்சிங் டாஸ்காக இருக்கலாம், ஒரு போட்டியாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை பயணமாக இருக்கலாம், எதுக்குமே சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு நமக்கு தேவை பாசிட்டிவ் திங்கிங், அதாவது நேர்மறை சிந்தனைகள், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை வேணும், தைரியமாக இருக்கணும், பிரேவாக இருக்கணும், கான்சன்ட்ரேஷனாகவும் ஃபோக்கஸ்டாகவும் ஈடுபாட்டோடு இருக்கணும், விடாமுயற்சியாக அதை நம்ம செய்யணும் எந்த செயலுமே. அப்புறம் அதுக்கு தேவையான இன்ட்ரெஸ்ட், ஆர்வத்தை வளர்த்துக்கணும். அதே சமயம் நாலேஜ், எந்த செயலை செய்கிறதுக்கும் தேவையான அறிவு சார்ந்த விஷயங்கள், அதையும் நம்ம வளர்த்துக்கணும். இது எதையுமே செய்யாமல் கேர்லெஸ்ஸாக இருந்த சின்னனுக்கு முதல் ரேங்க் வாங்க முடியல. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணுறதுக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை, சில பேசிக் டிப்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணேன். நண்பர்களே, இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலில் வர வீடியோ, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்டோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye.